கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தொழில் சூப்பரா இருக்குதுங்க. ஏன்னா தொழில் வீட்டுல சூரியன் புதனோட சேர்க்கை சேர்ந்துருச்சு. சூரியன் புதன் ஒரு இடத்துல சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சொத்து மூலமா லாபம் பண்றது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க. ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு. மிதுனத்துல குரு இருக்காங்க. சிம்மத்துல கேது இருக்காங்க. கும்பத்துல ராகு இருக்காங்க. மீனத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல 11ஆம் வீட்டுல சுக்கிரன், 10ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன். முதல்ல தொழிலுக்கு வருவோம். நம்ம தொழில் சூப்பரா இருக்குதுங்க. ஏன்னா தொழில் வீட்டுல சூரியன் புதனோட சேர்க்கை சேர்ந்துருச்சு. ரொம்ப நாளா நீங்க ப்ரமோஷனுக்காக அலைஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களோட திறமை பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தாலுமே சரி திறமைக்கேத்த மாதிரியான மதிப்பு வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல கட்டாயமா கிடைச்சிரும். எதுக்குன்னா சூரியன் அதிகாரம் கொடுக்குற பிளானட் அதிகார ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க தொழில் வீட்டுல. அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்க போகுது. ப்ரமோஷன் கட்டாயமா வரும். டிரான்ஸ்பர்ஸ் கட்டாயமா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல இந்த தேர்வு அரசு தேர்வு எழுதுற அத்தனை பேருக்குமே ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அரசாங்க வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு சூரியனோட சேர்த்து புதனோட சேர்க்கை வேற இருக்குது. சூரியன் புதன் ஒரு இடத்துல சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹையர் அதாரிட்டேட்டிவ் ஆர்கனைசிங் பொசிஷன்ன்றது கொடுப்பாங்க வேலையில. சோ ஒரு முடிவுன்றது நீங்க எடுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில்ல செம்மையா இருக்குது. முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. அப்படியே முக்கியமா வியாபாரம் செய்யறவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு எல்லாம் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பினான்ஸுக்கு நம்ம வரோம். பினான்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு கடந்த ஒரு வருடமா 2ல கேத்து உட்கார்ந்துருக்காங்க. 2ஆம் வீடுன்னா பினான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ பினான்ஸ் ஹவுஸ்ல கேத்து இருக்கும் போது உங்களுக்கு பினான்சியல்லி எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹைஸ் அண்ட் லோஸ், இன்கம் இன்ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஃபார் சப்போஸ் ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு 10ஆம் தேதி தேவைப்படுது.
கிடைக்கல. உங்களுக்கு ஃப்ரெண்டு கிட்ட 10 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறமா 12ஆம் தேதி 10 ரூபாய் வந்தா அந்த 10 ரூபாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கீங்க. சேவிங்ஸ் இருக்காது, ஆனா பணம் இருக்கும். சோ இது கடந்த ஒரு வருஷமா உங்களோட நிலைமை. இப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்க போகுது. எதுக்குன்னா 2ஆம் வீட்டதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு தொழில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி கேத்து கொடுத்தாலுமே சரி, தொழில் மூலமா வந்து பணத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கிறாரு. அப்புறமா லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் வேற உட்கார்ந்து இருக்காங்க. லாபம் வந்து நல்லா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் பெரிய பொனான்சா டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு 11ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட் கிடைச்சிரும். முக்கியமா நண்பர்களோட சப்போர்ட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து 4ஆம் வீடு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன். அவர் வந்து 4ஆம் வீட்டு அதிபதி எங்க போயிருக்காரு? 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இப்போ சொத்து விற்கிறதுக்கு, சொத்து விற்பனை செய்வதுக்கு, வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல அதே இப்போ நீங்க ஃபார் சப்போஸ் ஒரு சொத்து விற்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரேட் வந்து கடந்த ஒரு மாதத்து வரைக்கும் 10 ரூபாய் தான் இருக்குது. இப்போ வந்து 15 ரூபாய் ஏறி இருக்குது. எப்படின்னு பார்த்தா அந்த 15 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும். அது எப்படின்னா, நீ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சொத்து மூலமா லாபம் பண்றது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, வாகனம் வண்டி வாடகைக்கு கொடுக்கறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே வந்து கொஞ்சம் இந்த டிரைவிங், சொந்தமா கார் வச்சுட்டு வந்து டிரைவரா போறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட். ஏன்னா 4ஆம் வீடு வந்து சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, வண்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அதோட அதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? சோ வண்டி வாகனம் மூலமா லாபம் அமையும், சொத்து மூலமா லாபம் அமையும். சொத்து வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட், விற்பனை செய்வதுக்கு நல்ல டைம் பீரியட், வண்டி வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட், விற்பனை செய்வதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ஹோம் டெக்கர் பிசினஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லது, ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லது, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க ஒரு கலக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து புதன் 10ஆம் வீட்டுல இருப்பாரு. இப்போ 10ஆம் வீட்டுல இருக்கிற புதன் வந்து தொழில் உங்களுக்கு யாரு? அது 12ஆம் வீட்டு அதிபதி தான் புதன். சோ 12ஆம் வீட்டு அதிபதி வந்து 10ல இருந்தாக்கா ஃபாரின் ரிலேட்டடான ஒர்க்ன்றது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு, ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிரும். இல்ல வெளிநாட்டு கம்பெனில வந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். வெளிநாட்டு ரிலேட்டடா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து 11ஆம் வீட்டுக்கு வருவாங்க. 11ஆம் வீட்டுல வந்து புதன் இருக்கும்போது என்ன செய்வாரு? அவர் வெளிநாட்டுக்கு அதிபதி இல்லையா? அவரு வெளிநாட்டு மூலமா லாபங்கள் அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் வெளிநாட்டுக்கு சம்பந்தமா வாய்ப்பு அமையும். ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படின்னா வெளிநாட்டு சம்பந்தமா லாபங்கள் கூட உங்க கையில வந்து சேருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்காவே வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 14ஆம் தேதிக்கு அப்புறமா 11ல இருக்கிற சுக்கிரன் போய் 12ஆம் வீட்டுல உட்காரிடுவாங்க. 12ஆம் வீடு தூக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. நல்ல தூக்கம் வருங்க, எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கும், நல்ல தூக்கம் வரும், நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா எப்ப வந்து 4ஆம் வீட்டு அதிபதி 12ல போகும்போது வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து மனக்குழப்பங்கள் அன்றது கொடுப்பாங்க. அது எதனாலன்னு நான் சொல்றேன். எல்லா விஷயம் நல்லாதான் போயிட்டு இருக்கோம் முன்னாடி. ஆனா இப்போ ஃபார் சப்போஸ் 10 ரூபாய்க்காக நீங்க இப்போ வரைக்கும் அலைஞ்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே அடியா 25 ரூபாய் வர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. இது நடக்குமா நடக்காத? எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும், நல்லதா போகும், சூப்பரா இருக்கும். ஆனா இது முன்னாடி போகுமா போகாதா, நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டென்ஷன்னால வர்றதா அது. ஆனா செம்மையா தூக்கம் இருக்கும். தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்க. அப்புறமா 16ஆம் தேதிக்கு அப்புறமா 16ஆம் தேதி வரைக்கும் என்ன சொன்னேன், உங்களுக்கு பினான்சியலி நல்லா இருக்கும், தொழில் மூலமா பினான்சஸ் நல்லா இருக்கும், லாபங்கள் இருக்கும்னு சொன்னேன். 16ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு சொன்னா பொனான்சா.
எதுக்குன்னா உங்களுக்கு பினான்ஸ் லார்டு சூரியன் போய் எங்க உட்கார போறாரு? 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க போறாரு. தனபாவத்துக்கு லாபபாவத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் ஏற்பட்டுருச்சியான்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா த பெஸ்ட் வெல்த் ஃபார்மிங் யோகான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஒரு தூக்கிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சூப்பரா இருக்கும் பினான்சியல்லி. கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் இந்த மாசம் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். கட்டாயமா பினான்சியல்லி கையில காசு ஓடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ஒரே அடியா உங்களுக்கு பர்சனல் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு கூட நம்ம பாத்துக்கணும். பர்சனல் ஜாதகம் சரியில்லைன்னா ஒரே அடியா வருஷ கணக்கெல்லாம் நடக்காதது. இந்த ஒரு மாதம் தான் நடக்கும்னு இல்ல, ஆனா இந்த ஒரு மாதத்துல சேவ் ஆயிட்டு வருவீங்க. பெஸ்டா இருக்குது. அது உங்களோட ஜாதகம் பொருந்து நம்ம பாத்துக்கணுங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பினான்சியல்லி, ஹெல்த் வைஸ், அப்படியே இந்த தொழில் வைஸ் இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான மே மாதத்துக்கான பலன். இந்த மே மாதத்துல என்ன மாதிரி ஜாகிரதைன்றது கடகராசிக்காரங்க எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டுங்கன்னா எந்த மாதிரியான ஜாகிரதைன்றது பரிகாரம் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 4 அதிபதி போய் 12ல சூரிய சுக்கிரன் உட்கார்ந்ததுனால மென்டல் டென்ஷன் தான் அதிகமா இருக்குது. சோ அது குறையறதுக்கு என்ன பண்ணணும்? சிவ பகவானை நீங்க வழிபாடு செய்யணும். திங்கக்கிழமை சிவபகவானோட கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிடுங்க. இல்லைன்னு வைங்க, வீட்லயே சிவபகவானுக்கு ஒரு விளக்கேத்து வச்சுட்டு டெய்லி சிவபாராயணம், ஏதாச்சும் ஒரு ருத்ர கவச்சம், காலபைரவாஷ்டம், அப்படியே சிவபகவானோட பாராயணம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னா மன நிம்மதி தானா அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இது கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலன். கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்லது அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்களு, மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல உங்களோட கருத்துக்கள் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.